ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கி வந்து நம்ம இங்கிலீஷில் என்ன கற்றுக்க போகிறோம்னா, டைரக்ட் ஸ்பீச்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சாக எப்படி மாற்றுதல், டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட் ஸ்பீச்சை எப்படி மாற்றுறதுன்னு கற்றுக்க போகிறோம். சரி போகலாங்களா ஃப்ரெண்ட்ஸு? அதுக்கு முன்னே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு நாளைக்கு ஒருத்தர் 2 பேராவது பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் லெசன் இருக்க போகுது. சரி போகலாங்களா? நேர்கோட்டிலேருந்து அயர்கோட்டாக மாற்றுதல், அதான் டைரக்ட் ஸ்பீச் டு இன்டைரக்ட் ஸ்பீச். என்னது? நேர்கோட்டிலேருந்து அயர்கோட்டாக மாற்றுதல். சரி போகலாங்களா? அது ஒரு டைரக்ட் ஸ்பீச் சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஐ சே டு யூ, கொட்டேஷன், ஐ ஆம் யுவர் லீடர். நான் உன்னிடம் சொல்கிறேன், நான் உங்களுடைய தலைவன். இப்படின்னு 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்குது. இது அதுக்கு முன்னே ஒரு சில முக்கியமான குறிப்புகள்லாம் தெரிஞ்சுக்க ஃப்ரெண்ட்ஸு. ஜென்ரலாக ஒருவர் யாரிடம் பேசுகிறார் என தெரிவிக்கும் வாக்கியம் ரிப்போர்ட்டிங் சென்டென்ஸ் அல்லது ரிப்போர்ட்டிங் பார்ட் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு ரிப்போர்ட்டிங் சென்டென்ஸ் என்னென்னா சொல்லும் வாக்கியம். அவர் என்ன சொல்கிறார் என தெரிவிக்கும் வாக்கியம் ரிப்போர்ட்டட் சென்டென்ஸ் ஆகும். அதுக்கு தமிழில் சொல்லப்பட்ட வாக்கியம்னு அர்த்தம். ரிப்போர்ட்டிங் சென்டென்ஸ்னால் சொல்லும் வாக்கியம், ரிப்போர்ட்டட் சென்டென்ஸ்னால் சொல்லப்பட்ட வாக்கியம். சரி போகலாங்களா ஃப்ரெண்ட்ஸு? அப்போ ஒரு சென்டென்ஸ் ஏற்கனவே சொன்னது தான். ஐ சே டு யூ, கொட்டேஷன், ஐ ஆம் யுவர் லீடர் இப்படின்னு கொடுத்துட்டோம். இதில் முதல்ல ஐ சே டு யூ, இந்த முதல் வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த சென்டென்ஸுக்கு போது சென்டென்ஸுக்கு பேர் ரிப்போர்ட்டிங் சென்டென்ஸுக்கு பேர். ஐ ஆம் யுவர் லீடர் அடைப்பு குறிக்குள்ள இருக்குது இல்லைங்களா, மேற்கோள் குறிக்குள்ள, அதுக்கு ரிப்போர்ட்டட் சென்டென்ஸில் அல்லது ரிப்போர்ட்டிங் பார்ட்டுன்னு பேர். இப்போ முதல் வந்துருக்கிறதுக்கு ரிப்போர்ட்டிங் பார்ட்டு, ரெண்டாவது வந்துருக்கிற சென்டென்ஸுக்கு பேர் ரிப்போர்ட்டட் பார்ட்டு. இந்த ரிப்போர்ட்டிங் சென்டென்ஸு அல்லது ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் முதல் வந்துருக்குதுங்களா, அதில் இருக்கிற வெர்புக்கு பேர், வர்ற வெர்புக்கு பேர் ரிப்போர்ட்டிங் வெர்புன்னு பேர். இந்த ரிப்போர்ட்டிங் வெர்பு வந்து எப்படி மாறுனா, இப்போ வந்து அந்த அடைப்பு குறிக்குள்ள மேற்கோள் குறிக்குள்ள என்னென்ன சென்டென்ஸ் வரும்னு சொன்னால், ஆங்கிலத்தில் மொத்தம் 4 வகையான சென்டென்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. இந்த அடைப்பு குறிக்குள்ள என்னென்ன எந்த மாதிரி வரும்னா அதுக்கு பொறுத்து தான் இந்த ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் இருக்கிற வெர்பு மாறும். அதுக்காக சொல்ல வரேன். இந்த அடைப்பு குறிக்குள்ள 4 வகையான சென்டென்ஸ் வரும். என்னென்ன 4 வகையான சென்டென்ஸ் ஆங்கிலத்தில் இருக்குதுன்னா, செய்தி வாக்கியம், கட்டளை வாக்கியம், கேள்வி வாக்கியம், உணர்ச்சி வாக்கியம். இந்த 4 வாக்கியம் தான் ஆங்கிலத்தில் இருக்குது. அந்த அடைப்பு குறிக்குள்ள 4 வகையான வாக்கியம் தான் வரும். சரி, இதில் இங்கே நம்ம எடுத்துக்கிறதுல என்ன வந்துருக்குது, ஐ ஆம் யுவர் லீடர்ன்றது ஸ்டேட்மெண்ட், ஒரு செய்தி வாக்கியம் வந்திருக்குது. இந்த செய்தி வாக்கியம் வந்தால் அது ரிப்போர்ட்டிங் வெர்பு எப்படி மாறும் அப்படின்ற ஒரு டேபிள் கொடுத்துருக்குறோம் பாருங்கள். அதை அப்படியே பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸு. இந்த டைம் ஆக உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொன்னால் உங்களுக்கு லேட் ஆகும். சரி போகலாங்களா? அடுத்தது ஸ்டெப் 1, ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் உள்ள சே டு என்ற வெர்பை டெல் என மாற்றிக்கொள்ள வேண்டும். ஐ டெல் யூ என வருகிறது. அடுத்தது ஸ்டெப் 2, மேற்கோள் குறியை நீக்கிவிட்டு தட் என்ற கன்ஜெக்ஷனை அடுத்ததாக போட வேண்டும். அடைப்பு குறிகள் வந்துங்கிறது ஸ்டேட்மெண்ட்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால அதுக்குரிய கன்ஜெக்ஷன் தட்டுன்னு போட்டுக்கிறோம். ஐ டெல் யூ தட்டுன்னு வருது. அதுக்கு மேலே ஒரு சில முக்கிய குறிப்புகளும் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸு. ஐக்கு ஃபஸ்ட் பர்சன் ஐ, நானே தான். ஐக்கு செகண்ட் பர்சன் யூ, நீ. ஐக்கு தேர்ட் பர்சன் ஆணாக இருந்தால் கி, பெண்ணாக இருந்தால் சி. அடுத்தது இப்போ வந்து ரிப்போர்ட்டட் சென்டென்ஸில் உள்ள மாற்றக்கூடிய இது என்னென்னா புரோனனை மாற்றணும், பொசசிவ் அட்ஜெக்டிவ் மாற்றணும். அதுதான் அடிக்கோடிட்டு சொல்கிறேன். சரி போகலாங்களா? அடுத்தது முக்கிய குறிப்பு, அடைப்பு குறிக்குள் வந்திருக்கும் ஃபஸ்ட் பர்சன் ஐ, மை, மீ, வி, அவர், அஸ் இவைகளெல்லாம் ஸ்பீக்கரை கொடுக்கும் அல்லது பேசுபவரை குறிக்கும். அடுத்தது 2வது, அடைப்பு குறிக்குள் வந்திருக்கும் செகண்ட் பர்சன் யூ, யுவர், யூ இவைகளெல்லாம் லிசனரை குறிக்கும். அதுதான் ஒரு அடைப்பு குறி இது ஒரு மேற்கோள் குறி மாதிரி ஒரு குறியீடு போட்டு காட்டியிருக்க பாருங்க. ஐ சே டு யூ, ஐ ஆம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த ஐ ஆம் யுவர் லீடர் இருக்குது இல்லைங்களா, அதில் புரோனன் எதுங்க? ஐ. இந்த புரோனன் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த அடைப்பு குறியில் வந்திருக்கிற இந்த ஐ புரோனோன்னு என்ன பர்சன்? ஃபஸ்ட் பர்சன். ஃபஸ்ட் பர்சனாக வந்தால் யாரை குறிக்கும்? இந்த ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் இருக்கிற ஸ்பீக்கரை குறிக்கும். அதான் ஒரு குறி போட்டு காட்டியிருக்கிறோம் பாருங்க. அப்போது இந்த ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் ஐ ஃபஸ்ட் பர்சன்றதுனால இந்த ஐக்கு ஃபஸ்ட் பர்சன் போடணும். இந்த அடைப்பு குறிகள் இருக்க ஐக்கு ஃபஸ்ட் பர்சன் போடணும். அப்போ ஐக்கு ஃபஸ்ட் பர்சன் ஐயே போட்டுக்கிறோம். ஐ டெல் யூ தட் ஐன்னு வருதுங்களா. அடுத்து ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் டெல் ப்ரெசன்ட் டென்ஸில் இருப்பதால் டென்ஸை மாற்றணும். ஐக்கு ஆமே மீண்டும் வருகிறது. ஐ டெல் யூன்னு வருதுங்களா, அந்த ரிப்போர்ட்டிங் பார்ட்டு ஐ டெல் யூன்னு மாறி வந்துருக்குது. டெல்லுன்றது என்னதுங்க? ப்ரெசன்ட் டென்ஸு.
ப்ரோனவுன் செஞ்சுக்கிறது டென்ஸ் மாற்றணும். அப்போ டென்ஸ் மாற்றும்போது ஐக்கு என்ன வருங்க, ஐயாமினே தான் வரும். சரி போலாங்களா? அடுத்தது முக்கிய குறிப்பு. யுவர்ன்றது செகண்ட் பர்சன். யுவர் அப்படின்னு உன்னுடைய தமிழ், அது உன்னுடையக்கு ஃபஸ்ட் பர்சன், மை என்னுடைய. யுவர் உன்னுடையக்கு செகண்ட் பர்சன், யுவர் உன்னுடைய. யுவர் உன்னுடையக்கு தேர்ட் பர்சன், ஆணாக இருந்தால் அவனுடைய, கேளாக இருந்தால் அவனுடைய. அப்போ இந்த அடைப்பு குறிக்குள் வந்திருந்த யுவர் என்ன பர்சன், செகண்ட் பர்சன். செகண்ட் பர்சன் யாரை குறிக்கும், ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் உள்ள காது கொடுத்து கேட்பவர், லிசனை குறிக்கும். அப்போ ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் காது கொடுத்து கேட்பவர் யூன்னு என்ன பர்சன், செகண்ட் பர்சன். அப்போ யுவருக்கு செகண்ட் பர்சன் போடணும். இவருக்கு ஃபஸ்ட் பர்சன் மை, இவருக்கு செகண்ட் பர்சன் யுவரே தான் வரும். அப்போது ஐ டெல் யூ தட் ஐ ஆம் யுவர்னு வருது. மிச்சம் அந்த சென்டென்ஸில் இருக்கிற வேர்டு என்னதுங்க, லீடர். அதை கடைசியாக எழுதிக்கிறோம். அப்போ கடைசியில் டைரக்ட் ஸ்பீச்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சை மாற்றி வரும்போது எப்படி சென்டென்ஸ் வருது, ஐ டெல் யூ தட் ஐ ஆம் யுவர் லீடர். நான் உங்களுடைய தலைவர் என்று கூறுகிறேன். புரிஞ்சுல ஃப்ரெண்ட்ஸு? ஒரு 4 டைம் போட்டு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.